தேர்தல்னாலே நம்ம மனசுக்குள்ள என்னென்ன வரும்? காசு, குக்கர், கொலுசு, அப்புறம் காதை கிழிக்கிற மாதிரி ஏகப்பட்ட வாக்குறுதிகள். ஆனா இந்த தடவை கோயம்புத்தூர்ல ஒரு இளம் வேட்பாளர் இந்த மொத்த சிஸ்டத்தையும் ஒரே ஒரு மரக்கன்ற வச்சு கேள்வி கேட்கிறாரு. வாங்க, அது என்ன கதைன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். பொதுவா தேர்தல் பிரச்சாரத்துல வாக்காளர்களுக்கு என்ன கொடுப்பாங்க? குக்கர், பாத்திரம், சேலை, சில நேரங்கள்ல பணம் கூட கொடுப்பாங்க இல்லையா? ஆனா இந்த படத்தை நல்லா பாருங்க. இங்க என்ன கொடுக்கறாங்க? ஒரு மரக்கன்று. இதுதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையப்புள்ளி. இந்த ரொம்பவே வித்தியாசமான பிரச்சாரம் நடக்கிற இடம் நம்ம கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி. இங்கேதான் ஒருத்தர் வழக்கமான தேர்தல் கணக்குகளை எல்லாம் ஓரம் கட்டிட்டு ஒரு புது ரூட்ல போயிட்டு இருக்காரு. அப்போ யார் இந்த புது முயற்சிக்கு பின்னாடி இருக்கிறது? வாங்க, இந்த கதையோட ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பணபலத்தை எதிர்த்து ஒரு பசுமையான கொள்கையை முன்னிறுத்துற அந்த இளைஞர். அவர் பெயர் வி. பெரரிவாளன். நாம் தமிழர் கட்சியின் சார்பா போட்டியிடுறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர்தான் அந்த கட்சியோட மிக இளைய வேட்பாளர். ஆமாங்க, அவருக்கு வயசு வெறும் 25 தான். இவர் ஏதோ தேர்தலுக்காக திடீர்னு அரசியலுக்கு வந்தவர் இல்ல. பக்கா கோயம்புத்தூர்காரர், சரவணம்பட்டியைச் சேர்ந்தவர். டிப்ளமோ படிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 2013லயே நாம் தமிழர் கட்சியில சேர்ந்து இப்ப அதோட மாணவர் அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு. சொல்லப்போனா களத்துல வேலை செஞ்சு வளர்ந்த ஒரு இளைஞர். சரி, இப்ப நேரா விஷயத்துக்கு வருவோம். மத்தவங்களோட பிரச்சாரத்துக்கும் பெர்ரிவாளனோட பிரச்சாரத்துக்கும் என்னதான் வித்தியாசம்? இங்க தாங்க மொத்த கேமே மாறுது. இப்போ நீங்க பாக்குற இந்த வார்த்தைகள் அவரோடது. மத்த கட்சிகள் பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் கொடுத்து வாக்கு சேகரிக்கிறத இவர் ரொம்ப நேரடியாவே இது லஞ்சம் கொடுக்கறதுக்கு சமம்னு சொல்றாரு. இதுதான் அவர் சரி செய்ய முயற்சி பண்ற முதல் பிரச்சனை. இப்போ இந்த ரெண்டு ஸ்டைலையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் பழைய பாணியில வீட்டு சாமான்கள், இன்னொரு பக்கம் பெரரிவாளன் பாணியில வேம்பு, புங்க, துளசின்னு மரக்கன்றுகள். ஒன்னு ஓட்டுக்கு லஞ்சம்னு இவர் சொல்றாரு, இன்னொன்னு நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்குது. நிஜமாவே இது வேற லெவல் திங்கிங் இல்லையா? இது சும்மா ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ற விஷயம் இல்ல. இந்த மரக்கன்று கொடுக்கறதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருக்கு. கோயம்புத்தூரோட ஒரு பெரிய பிரச்சனையோட இது நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கு. இதான் அந்த காரணம். சமீப காலமா கோயம்புத்தூரோட காற்றின் தரம் ரொம்பவே மோசமாயிட்டு வருது. அதனால தன்னோட பிரச்சாரத்தை வெறும் ஓட்டு கேட்கறதா மட்டும் பார்க்காம அந்த பிரச்சனையை சரி செய்யற ஒரு நீண்ட கால திட்டமா இவர் மாத்துறாரு. அதாவது அரசியலையும் சமூக அக்கறையும் ஒன்னா இணைக்கிறாரு. இந்த மரக்கன்று விஷயம் அவரோட பெரிய திட்டத்தோட ஒரு சின்ன பகுதி தாங்க. அவரோட 20 அம்ச தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா, ரத்த வங்கி, சட்ட உதவி மையம், டாஸ்மாக் கடைகளை மூடுறது, தொகுதியை பிளாஸ்டிக் இல்லாத பகுதியா மாத்துறது, அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுன்னு பல சூப்பரான வாக்குறுதிகள் இருக்கு. இது இவரோட பார்வை எவ்வளவு விரிவானதுன்னு நமக்கு காட்டுது. சரி, இவரோட யோசனை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மக்கள் இதை எப்படி ஏத்துக்கிட்டாங்க? ஏன்னா கடைசியில அவங்களோட ஓட்டு தானே முக்கியம். அவங்களோட மனநிலை என்னவா இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க. பிரச்சாரம் ஆரம்பிச்ச வெறும் 2 நாள்ல, அதாவது 48 மணி நேரத்துல ராமநாதபுரம் பகுதியில மட்டும் 200க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை கொடுத்திருக்காங்க. இது வெறும் ஆரம்பம் தான். ஆனா அவரோட யோசனைக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்குன்னு இது தெளிவா காட்டுது. மிக முக்கியமா மக்கள் இந்த புதுமையான யோசனையை ரொம்பவே வரவேற்றிருக்காங்க. பணம் பொருளை விட இது ரொம்ப மேலானதுன்னு நினைச்சு, தம்பி மக்கள் விரும்புற வரைக்கும் நீங்க மரக்கன்றுகளை கொடுங்கன்னு அவரை இன்னும் ஊக்கப்படுத்தியிருக்காங்க. இதுவே இந்த முயற்சிக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தாங்க. பெரரிவாளனோட இந்த முயற்சி ஒரு சின்ன விதை தான். ஆனா இது ஒரு பெரிய கேள்வியை நம்ம எல்லாருடைய மனசுலையும் விதைக்குது. பணம், பரிசு பொருட்கள் இல்லாம வெறும் கொள்கையை மட்டும் நம்பி அரசியல்ல உண்மையாவே ஜெயிக்க முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க.